All the aspirants, நாம இன்னைக்கு 29 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா மற்றும் நாகா அசாம்? எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கி மற்றும் கரியன் நிருத்தியா குஜராத்? எந்த மாநிலத்தின் நடனம் ரத்துவாய் மற்றும் குக்கா ஹரியானா? எந்த மாநிலத்தின் நடனம் தோடா மற்றும் தமன் ஹிமாச்சல பிரதேசம்? திரிபுரா மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் மாக், நாம்தே, மிசல், சைமல், ரியாங், ஹாலாம், லூஷாய் மற்றும் காசியா. ராஜீவ்காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் மொரார்ஜி தேசாய் 1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஏக்நாத், ஓவிஸ், அபங்காஸ், பாரட்னு சொல்லக்கூடிய கவிதை எழுதியிருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நீதித்துறை அவசர கால அதிகாரங்கள் கூட்டாட்சி அமைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 12 நம்ம இந்திய அரசியலமைப்பு நிதி, சொத்து ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகளை சொல்லியிருக்காங்க. கொயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் டோமோடோரா தலைமையில நடந்துச்சு. கர்நாடகால கொண்டாடக்கூடிய பண்டிகை மகர சங்கரமனா, உகாதி அல்லது குதி பதுவா, நாக பஞ்சமி. இன்னைக்கான திட்டம் பிரதமர் இ பஸ் சேவை 2023ஆம் ஆண்டு வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் நிதி அமைச்சகம் 2023. ஸ்வமித்த யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. PM மத்ஸ்ய சம்பத யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டம் நிதி அமைச்சகம் 2019. ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. நேபாளத்தின் முதல் பெண் அட்டார்னி ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? சபிதா பந்தாரி. 6.5% வரை வட்டி வழங்கும் சேமிப்பு ப்ரோ சேவையை எந்த பேமெண்ட் வங்கி அறிமுகப்படுத்தியது? ஜியோ சேமிப்பு வங்கி. 5 லட்சம் வேலைகளை உருவாக்க ரூபாய் 1000 கோடி லீப் திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது? கர்நாடகா. 10,000 வேலை வாய்ப்புகளை வழங்க தேசிய தொழில் சேவை போர்ட்டல் மூலம் எந்த இந்திய அரசுடன் கூட்டு சேர்ந்த விரைவு வர்த்தகம் தளம் எது? செப்டோ. பாட்னா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? பவன்குமார் பீமப்பா. குர்மித் சிங் சந்தோலியா ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. மனன்குமார் மிஸ்ரா இந்திய பார் கவுன்சில் தலைவர். ஹரிஷ் டாண்டன் ஒடிசா. சந்திரசேகர் மும்பை. எம் சுந்தர் மணிப்பூர். 2025ஆம் ஆண்டுக்கான இளம் புவி விஞ்ஞானி விருதை பெற்றவர் யார்? சுசோபன் நியோகி. இந்த தேசிய புவி அறிவியல் விருது 1966ஆம் ஆண்டு சுரங்க அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. இந்த விருதை யார் கொடுக்கறாங்க அப்படின்னா திரௌபதி முர்மு, அதாவது நம்ம இந்திய ஜனாதிபதி கொடுப்பாங்க. சோ இந்த தேசிய புவி அறிவியல் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது ஷியாம் சுந்தர் ராய் கிடைச்சிருக்கு. பி சிவகாமி விர்ச்சுவல் தலித் இலக்கிய விருது வாங்கியிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் கலிங்க ரத்னா விருது. வி நாராயணன் ஜிபி பிர்லா நினைவு விருது. சரண்குமார் லிம்பாலே சித்தா ரவீந்திரன் விருது. நிதின் கட்கரி 43வது லோக்மன்ய திலக் விருது. ஆனந்த் வி பாட்டீல் பேராசிரியர் வி கே கோகாக் விருது. ஒருநாள் போட்டிகளில் அதிவேக சதம் அடித்த இந்திய வீரர் என்ற விராட் கோலியின் சாதனையை முறியடித்தவர் யார்? ஸ்மிருதி மந்தானா. ஸ்மிருதி மந்தானா வந்துட்டு இந்த சாதனை இருக்கு இல்லையா, ஒரு நாள் போட்டிகளை அதிவேகமாக சதம். அந்த சதம் வந்துட்டு வெறும் 50 பால்கள்ல அடிச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியா நாட்டை தோற்கடிச்சு. இதுவே விராட் கோலி 52 பால்களை ஆஸ்திரேலியா நாட்டை தோற்கடிச்சு அடிச்சிருக்காங்க. ஜஸ்பிரித் பும்ரா 200 விக்கெட்டுகளை விரைவாக வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர். T20 கிரிக்கெட்டில் இந்தியாவின் அதிக ரன் எடுத்த விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக். IPL-இல் 1000 பவுண்டரிகள் மற்றும் சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரர் விராட் கோலி. சேனா நாடுகளில் 150 டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் ஆசியர் ஜஸ்பிரித் பும்ரா. இந்தியாவின் முதல் AI இயக்கப்படும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் எங்கு திறக்கப்பட்டது? ஆந்திரால திருமல பகுதியில இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஆந்திரா பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பாலின பட்ஜெட் கருத்தை அறிமுகப்படுத்தின மாநிலம்னா அது ஆந்திரா தான். பீகாருக்கு பிறகு சாதி கணக்கெடுப்பையும் எடுத்து முடிச்ச 2வது மாநிலம் ஆந்திரா. ஆந்திரா மாநிலம் உஜீர் திட்டம், இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் ஆரம்பிச்சிருக்காங்க. BTIS பிலானி அமராவதியில இந்தியாவின் முதல் AA+ வளாகத்தை நிறுவியிருக்காங்க. எந்த ஆண்டுக்குள் ரஷ்யா அனைத்து S-400 ஏவுகணை அமைப்பையும் இந்தியாவிற்கு வழங்கும்? 2026.
கோல்மன் சாக்ஸ் கருத்து கணிப்பின்படி இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடா 2025 மாறுன்னு சொல்லியிருக்காங்க. S&P படி மூன்றாவது பெரிய பொருளாதார நாடா 2027 சொல்லியிருக்காங்க. S&P படி மூன்றாவது பெரிய பொருளாதாரமா 2030 சொல்லியிருக்காங்க. CBR படி மூன்றாவது பெரிய பொருளாதார நாடா 2032 சொல்லியிருக்காங்க. சோ அதிக அளவுல இந்தியா உருளைக்கிழங்கு 2050 உற்பத்தி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கு கடற்கரையில் உலகத்தரம் வாய்ந்த கப்பல் கட்டும் தளத்தை உருவாக்க தமிழ்நாட்டுடன் எந்த கப்பல் கட்டும் நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? மேசகான் ஷிப்பில்டர்ஸ் லிமிடெட். இது மட்டும் இல்ல, கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் HD கொரியா அப்படிங்கிற ஒரு கப்பல் கட்டும் நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. இந்தியாவுடன் விவசாய புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல பூட்டான் கையெழுத்திட்டு இருக்காங்க. குறைக்கடத்தி சுற்றுச்சூழல் அமைப்பு மேம்பாட்டிற்காக டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் மெர்க் நிறுவனம் கையெழுத்திட்டு இருக்காங்க. மின்சாரத்துறை மாற்றத்தை ஊக்குவிக்க சவுதி எலக்ட்ரிக்கலி நிறுவனத்துடன் NTPC நிறுவனம் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க.